வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भगवद्गीतां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्ते नमः. ओम सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. இன்னைக்கு அமிர்தநாத உபனிஷத் அதனுடைய மந்திரங்களை பேச ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று இன்ட்ரோ கொடுத்ததில் ஓங்காரம் பற்றி பேசணும். இன்னைக்கு அதனுடைய விசேஷம். ஓங்காரத்தை நாமெல்லாம் சாதாரணமாக ஓம்ங்கிறது ஒரு வார்த்தைக்கு உயிர் கொடுக்கறது. ஓங்காரங்கிறது பிரம்மத்தினுடைய பெயர். ஓங்காரங்கிறது பிரம்மத்துக்கு பிரியமான பெயர். ஓங்காரம் உங்களுடன் பொருந்தும், இறைவனோடு பொருத்தும். ஓங்காரம் ஆத்மா, ஓங்காரம் பரமாத்மா, இப்படிலாம் சொல்லணும். அது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இன்றைக்கி விசாரம் பண்ண போகிறோம். அதாவது அறிவு நிலையில் இருக்கிறவங்க அனுபவ நிலைக்கு போகிறதுக்கு இந்த கிளாஸ் சரியாக புரிஞ்சால், நான் நேற்றே சொன்ன மாதிரி 300 ஆடியோ கேட்குறதுக்கு சமம். எல்லோரும் சிரவணம் பண்ணுறாங்க. இப்போ யூடியூப்லாம் லட்சக்கணக்கான பேர் சிரவணம் பண்ணுறாங்க. யார் சித்தி அடைஞ்சாங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாது. சித்தி அடைகிறாங்கன்னா வாய்ப்பே இல்லை. நாலேஜ் என்ன பண்ணுவாங்க, நாலேஜ் கேதர் பண்ணிகிட்டே வருவாங்க. நிறைய நாலேஜ் கேதர் பண்ணி ஒரு டாக்டரேட்டுக்கு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்டதை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இன்ஃபர்மேஷன். ஆனால் ஒரு ஷேப்பில் இருக்காது, ஒரு கனெக்டடாக இருக்காது, ஒரு ஃபார்மில் இருக்காது, இன்ஃபர்மேஷனாகவே இருக்கும். அது விஷ்டமாக மாறணுன்னா இந்த நாலேஜ் எல்லாம் ஒரு ஷேப்பில் கனெக்ட் பண்ணணும். அந்த கனெக்ஷனை குரு பண்ணுறாங்க. அதுக்கு கட்டாயம் குரு அவசியங்கிறது உறுதி செய்யப்படுது. ஏன் அவர் குருவை போய் பார்க்கணுன்னா, பார்த்தா உனக்கு மோட்சம், பார்க்கலன்னா சுற்றிகிட்டே இருக்க வேண்டியதான். எந்த பிரகாரத்தில் இருக்குன்னே தெரியும். ஞான யோகத்துக்கும் பக்தி யோகத்துக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம்? ஞான யோகத்தில் எப்போ என்ன நடக்குங்கிறது தெளிவாக தெரியும், லாஜிக் உள்ளது. இப்போது இந்த அறிவுலேருந்து அனுபவத்துக்கு போகிறதுக்கு நாம் கேட்ட சிரவணமானது மனனமாகணும். சிரவணம்ங்கிறது இன்ஃபர்மேஷன், மனனம்ங்கிறது அதில் எது தேவை எது தேவையில்லையோ அங்கேயே விளக்கிடுறது. நாங்களாம் ஆடியோ கேட்குறோன்னா எல்லா ஆடியும் கேட்க முடியாது. ஆரம்ப காலத்தில் எல்லா ஆடியும் கேட்கலாம், யார் யார் என்ன சொல்கிறாங்கன்னு. ஒருத்தவங்க பேசக்கூடியவங்களுடைய அந்த வாக் சக்தியிலேருந்தே அவங்களுடைய ஆழம் என்னன்னு நமக்கு தெரியும். சரி, குருவாக இருக்கிறதுனால, அந்த லைன்லேயே இருக்கிறதுனால. அதனால் எல்லா ஆடியோஸும் கேட்க மாட்டோம். ரொம்ப செலக்டிவாக தான். அதுவே என்ன சொல்லுது, நமக்கு ஒரு கோடி சாஸ்திரங்கள் இருக்குது. வேதாந்தம் தத்துவமசியும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு 1 கோடி சாஸ்திரம் இருக்குது. ஆனால் அதில் 3 தான் ரிஷிகள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் உபனிஷத்து முதல் இடத்துல இருக்குது, பகவத்கீதை 2வது இடத்துல இருக்குது, பிரம்மசூத்திரம் 3வது இடத்துல இருக்குது. அதையும் ரொம்ப செலக்ட் பண்ணி அதில் உள்ள சாரத்தை எடுத்து தான் என்ன பண்ணுறோம், அடியார்களுக்கு விசாரம் பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியணும் இல்லை? விசாரத்து மூலியமாக போகிறது தான் படிக்கட்டு, சாஸ்வதமான படிக்கட்டு. விசாரம் இல்லாமல் நம்பிக்கையோடு போகிறது, சில இடத்துல நம்பிக்கையோடு போகும், அது பக்தி யோகம். சில இடத்துல அமைதியாக போகும், அது ராஜயோகம். ஞானம் என்னது, தெளிவாக படிக்கட்டாக படிப்படியாக எளிமையாக போகும். இருக்கிறதுலே எளிமை ரொம்ப அதிசயமாக இருக்குது. எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு பேசுகிறேன். ஞான யோகம் எளிமையிலும் எளிமை,
எப்படி சொல்கிறது, நிரந்தரமானது, நிலையானது. ஒன்லி ஏற்றம்தான், இறக்கம் இல்லை. அதனால் இந்த சிரவணமானது மனநத்தில் தான் என்னவாகும், பகுத்தறிஞ்சு தேவையானதை எடுத்துக்கிட்டு, அதாவது உங்கள் பிரம்மஸ்வரூபத்துக்கு ஒரு ஃபார்முக்கு வரத்துக்கு என்னென்ன புள்ளிகள் தேவை, இந்த புள்ளிகளை தான் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். என்னென்ன பாயிண்ட்டை வச்சு ஒரு அட்வொகேட் பேசி அந்த கேஸை ஜெயிக்கிற மாதிரி என்னென்ன பாயிண்ட்டை நீங்கள் இந்த பிரம்ம ஸ்ட்ரக்சரில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு பிரம்மஸ்வரூபத்தை உங்களுக்கு பூரணமாக அறிவுறுத்தும். இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத விஷயந்தான். இப்போது மனம் இருக்குது, வெளியிலேருந்து உள்ளே போனோம்னா பொருட்கள், அப்புறம் பொறிகள், அப்புறம் புலன்கள், அப்புறம் அகங்காரம், அப்புறம் மனம், அப்புறம் புத்தி, அப்புறம் சித்தம், அப்புறம் பிராணன், அப்புறம் அவித்யா, அப்புறம் சித்து, அப்புறம் சத்து. 10 நிலைகள் சொல்லியிருக்கோம். ஆடியோ திரும்ப திரும்ப கேட்கலாம், எத்தனை வாடி வேணாலும் கேட்கலாம். அறிவு அனுபவமாகணும் அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி ஒரு இங்கேருந்து சென்னையிலேருந்து டெல்லி 1000 கிலோமீட்டர் பயணம் செய்யணும், டைம் அண்ட் ஸ்பேஸ் எடுக்குதோ, தூரமும் காலமும் எடுக்குதோ, அது மாதிரி இந்த இந்த சித்தானது சேரணும்னா டைமும் ஸ்பேஸும் இருக்குது. யாருக்குன்னு சொன்னால் யோக மார்க்கத்துக்கு வராதவனுக்கு அது நீண்ட காலமாக இருக்கலாம், ஜென்மாவாக கூட இருக்கலாம். யோக மார்க்கத்துக்கு வந்தவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவன் விசாரம் பண்ணணும், தியானம் பண்ணணும், நம்பிக்கையோடு அதை பயணிக்கணும், தொடர்ந்து பயணிக்கணும். அப்படி பார்த்தா இந்த சிரவணத்துலேருந்து மனனத்துக்கு எப்படி போகிறோங்கிறத பார்த்துட்டு அப்புறம் மனனத்துலேருந்து நிதித்தியாசனம் எப்படி போகலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸோ நாளைக்கு கிளாஸோ ஒரு நாளில் முடியலாம், 2 நாளில் முடியலாம், 3 நாளில் முடியலாம். அதை நல்லா கேளுங்க, ஷார்ப்பாக கேளுங்க. இப்போ சிரவணத்துலேருந்து மனனத்துக்கு எப்படி போக போகிறோங்கிறது பேச போகிறோம். எப்படி கடலுக்கு ஒரு ஆழம் இருக்கோ, கடலுக்கு ஒரு ஆழம் இருக்கா இல்லையா, இத்தனை லேயர் கடந்து உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. ஒன்றுலேயும் ஒவ்வொரு அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது. அது இந்த சப்மெரின் இருக்கிறாங்க இல்லையா, அந்த நீர்மூழ்கி கப்பல் பயணிக்கிறவங்க அந்த ப்ரெஷரை, கடலுடைய ஆழத்தையும் அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷரையும் ஃபீல் பண்ணி தான் ஆழத்தில் இறங்குவாங்க. அதுபோல் நாமளும் ஆழ்ந்து உள்ளே போக இதில் என்னென்னா நமக்குள்ளே தான் நாம் போகிறோம். நமக்குள்ளே போகிறதுக்கே முக்கியமாக இப்போ மனம் அந்த பயணத்தை இந்த மிஷின் கண்டுபிடிச்சிருச்சு. என்செப்பலோகிராம், மனதினுடைய வேகம், அதனுடைய ஆழம் அப்படிங்கும்போது அது 4 கேட்டகரியாக பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டான்னு சொல்கிற மாதிரி விசாரத்தில் ஒரு நிலை இருக்குது. முதல்ல இந்த சிரவணத்தில் ஒரு நிலை இருக்குது, விசாரத்தில் ஒரு நிலை இருக்குது, அப்புறம் நிதித்தியாசனத்தில் ஒரு நிலை இருக்குது, அப்புறம் தியானத்தில் ஒரு நிலை இருக்குது. அதை இந்த உபநிஷத்து 6 அங்கமாக சொல்லுது. இவர் சொல்கிற மாதிரி நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 8 அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. அவள் இதில் 2 விட்டுட்டு பாக்கி 6 பேசுது. இதெல்லாம் இந்த உபநிஷத்தில் ஒரு இன்ட்ரோவாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ சிரவணத்துலேருந்து மனனத்துக்கு எப்படி போகிறது, இப்போ இப்போ அதில் முக்கியமான ரோல் பண்ணுறது இந்த ஓங்காரமும் மனமும். பிரம்மா முதல்ல பிரம்மாவை கீழே இறக்கி விட்டப்ப பிரம்மாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணார். தபஸ் பண்ண அவருக்கு உபதேசம் பண்ண முதல் வார்த்தை ஓங்காரம். 2 வார்த்தை, ஒன்று ஓங்காரம், இன்னொன்று அகரம். அதான் முதல்ல வெளிப்பட்ட வார்த்தை. அதை வச்சு தான், அந்த ஆதாரத்தை வச்சு தான், அதுவும் கருப்பொருளாக வச்சு தான் என்ன பண்ணுறாரு, சிருஷ்டியை பண்ண ஆரம்பிக்கிறார். இது நம்ம கேள்விப்பட்டது. அதுக்கு பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க. பீஜம்னா என்னதுன்னா விதை. விதைனா என்னது, அதுதான் மூலம். மூலம்னா என்னது, வேர்னு சொல்லுவாங்க. வேர் உருவாகிறதுக்கே மூலம். எப்படி ஆசையே அழிவுக்கு காரணம்னு சொன்னாங்கன்னா, ஆசை எப்படி வருதுன்னா அவித்யாவில் வருதுன்னு கண்டுபிடிச்சோமா. அப்போ அறியாமை தான் அழிவுக்கு காரணம். எல்லா துக்கத்துக்கும் காரணம் அறியாமை தான், மெய்ப்பொருளை அறியாதது தான். இது ஒரு பெரிய, இதை தான் பிரம்ம ரகசியம்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ அறியாமையில் நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்,
நீ தரித்திரத்தில் இருக்கேங்கிறது உனக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நீ தரித்திரத்தில் தான் இருப்ப. நீ நாம் தரித்திரத்தில் இருக்கோன்னு எப்போ தெரியுதோ அதுலேருந்து என்ன பண்ணணும்? தரித்திரத்துலேருந்து வெளியில் வரணும், மேன்மை பெறணும்னு அறிவு வருதில்ல. அப்போ எல்லா துயரத்துக்கும் அறியாமை தான் காரணம்னா அந்த அறியாமையை நம்ம முறியடிக்கிறதுக்கு அறிவை நோக்கி பயணிக்கணும் இல்லையா? அதுதான் அசத்தோமா சத்துகமையன்னு சொல்லுது. அசத்திலேருந்து பொய்யிலேருந்து மெய்யுக்கு போகிறதுன்னு சொல்லுது. இப்போ இந்த ஓங்காரம் எல்லாத்துக்கும் பீஜமாக இருக்குது. பீஜம்னானது வேறாக இருக்குது. ஏன்னா எல்லா வார்த்தையிலையும் அகரம் இருக்குது, பாதி வார்த்தையில் உகரம் இருக்குது, அப்புறம் மகரம் இருக்குது. இந்த அகர உகர மகரத்திலேருந்து தான் என்ன உருவாகுதுன்னா அந்த வியாகிருத்தின்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. வியாகிருதி மந்திரங்கள் ஓம் பூர் புவ ஸ்வஹ, பூஹு புவக ஸ்வஹ, மகக ஜனக தபக சத்தியம்னு சொன்னோம் இல்லையா? அதில் பூஹு புவக ஸ்வகங்கிற மந்திரம் ஓங்காரத்துலேருந்து விரிவடைகிறது. அதுலேருந்து இன்னும் விரிவடைகிறது தான் காயத்ரி. காயத்ரியிலேருந்து உருவாகிறது தான் மற்ற எல்லா ஜீவராசிகளும், அதுக்கான நாமமும் ரூபமும். அதாவது காயத்ரியிலேருந்து உருவாகிறது தான் வேதம். வேதத்தினுடைய வார்த்தைகள் தான் நாமமும் ரூபமும். அப்போ உலகம் அது நாம ரூபமாக மாறுது, அது வேதமாக மாறுது, அது சுருங்குது, அது வியாகிருத்தியாக சுருங்குது, அது ஓங்காரமாக சுருங்குது, அது அகர உகரமாக சுருங்குது, அப்புறம் அகரமாக சுருங்குது. இந்த ஆ ஊ மா தான் மும்மூர்த்திகள், 3 காலங்கள், 3 குணங்கள், எதெல்லாம் 3 இருக்கோ இந்த அகர உகர மகரம் தான். 3 லோகங்கள். இறைவன் எப்போதும் 4வது நிலையில் சொல்கிறோம், அது பேர் துரியம்னு சொன்னோம். இது ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ட்ரோ கொடுத்தோம். ஏற்கனவே தெரியும் கொஞ்சம் அதை, ஏன்னா இப்போ பேச போகிறதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுனால. இப்போ ஓங்காரம் பீஜ மந்திரம்னு சொல்லியாச்சு. அதில் ஆவுமா இருக்குன்னு இருக்கு. இதை சப்த பிரம்மம்னு சொல்லுவாங்க. பரபிரம்மம் சப்த பிரம்மம். ஆமாம், நீங்கள் கடைசியாக நீங்கள் உணர்றது ஆத்மா எங்கே வரோம்? சித்திலேருந்து வரோம். பொறியிலேருந்து சொன்னல, பொருட்கள், பொறிகள், புலன்கள், அகங்காரம், மனம், புத்தி, சித்தம், பிராணன், அவித்யா, சித்துன்னு சொன்னல, அது வரைக்கும் என்னது? சப்த பிரம்மம். அதை தாண்டினா பரபிரம்மம். அதாவது உச்சரித்தா சகுனம், ஸ்தூலம். உச்சரிக்கலை அப்படின்னா அது பிரம்மம், நிர்குணம். சகுனம்னா நம்ம கடவுள் பேர் சொல்லுவோம், முருகன், பிள்ளையார், அம்பாள்னு சொல்கிறோம்ல, அந்த பேர் சொல்கிற வரைக்கும் சகுனம். அதுக்கு ஆதாரம் தான் என்னது? நிர்குணம். எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது தான் சத்துன்னு நம்ம பேசியிருக்கோம். சத்து இப்போ நீங்கள் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் பாருங்கள். சத்துங்கிறது சகசிராரத்தில் இருக்கக்கூடிய வெட்ட வெளின்னு வச்சுங்க. நம்ம உடம்புக்குள்ளே கற்பனை பண்ணுற ஒரு அனுமானம் தான், ஆனால் கரெக்டாக வரும். இப்போ சத்து தான் சகசிராரத்தில் இருக்கக்கூடிய வெட்ட வெளி வச்சுங்க. அதான் சிவ வெளி, சுத்த வெளி. அடுத்தது ஞான வெளி தான் புருவமத்தி. அடுத்த பிரணவழி தான் ஹிருதயம். இந்த மூணு வெளிக்கு 3 லொக்கேஷன் சொல்கிறேன். ஏன்னா லொக்கேஷன்னா உங்களுக்கு அது மேலே நம்பிக்கையும் புரிதலும் நல்லா ஏற்படும், சீக்கிரம் புரியும். இப்போ இந்த பயணம் இங்கேருந்து ஹிருதயத்திலேருந்து சகசிராரம் போகணும், அதான் பயணம்னு வச்சுங்க. அதை 4 நிலைகளில் போகிறீங்கன்னு வச்சுங்க. இடையில விசுத்தி ஒன்று இருக்குது. விசுத்தியும் ஒரு ஸ்டேட்டஸை எடுத்துக்கிட்டால் 4 நிலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த ஆழத்துக்கு போகிறீங்க. ஆழத்தில் தான் என்ன இருக்குது? சத்து இருக்குது. இந்த சித்தம் சத்தம் ஒன்றா இருந்தது, இப்போ சரிபாதி வெளியில் வந்துடுச்சு. சித்து வெளியில் வந்துடுச்சு, சத்தோடு இருந்தது வெளியில் வந்துடுச்சு. எங்கே இருக்குது இப்போனா? உடம்புல எங்கேயும் இருக்குது. ஏன்னா அதுக்கு பல வேலைகள், பல சிந்தனைகள், பல குழப்பங்கள், பல கர்மாக்கள். அதுக்கு தான் ஆதார சக்கரமாக 7 சக்கரத்தை நம்ம ராஜயோகத்தில் சொல்கிறாங்க. இப்போ நான் இந்த கிளாஸில் பேச போகிறது எல்லாமே பக்தி யோகமும் ராஜயோகமும் ஞான யோகம் 3 கலந்து தான் வரும். அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக. இப்போ இந்த ஓங்கார சப்த பிரம்மம் சொன்னோமா, அப்போ நீங்கள் இந்த சித்துக்கு மேலே இருக்க ஓங்காரன்னு வச்சுங்களேன். ஏன்? சித்தை கனெக்ட் பண்ணுறது சத்தோட.
சித்த சத்தம் வெவ்வேறு இல்லை, ரெண்டுக்கும் ஒரே குவாலிட்டி. ரெண்டும் வெவ்வேறு அல்ல, ரெண்டும் சரிபாதி. ஒரு விதையை ரெண்டாக பிச்சுவிட்டு ஒரு பாதியை நான் முளைக்க வைக்கிறேன்னா முளைக்காது. ரெண்டு சேர்ந்தாதான் குடும்பம், ரெண்டு சேர்ந்தாதான் கிரியேட்டிவிட்டி, ரெண்டு சேர்ந்தாதான் கரண்ட்டு. புரியுதில்ல? அப்போ ஒன்றோட ஒன்று பிரிஞ்சு இருக்குங்கிறத ரெண்டுமே ஃபீல் பண்ணுது. ஏன்? துக்கத்தில் இருக்கோம், பதட்டத்தில் இருக்கோம், குழப்பத்தில் இருக்கோம், சம்சாரத்தில் இருக்கோம். நான் உங்களை துரியத்துக்கு ஏன் வாங்கன்னு சொன்னேன், துரியத்துக்கு வாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இந்த வார்த்தையெல்லாம் வந்து சாதாரண வார்த்தையாக நினச்சிக்காதீங்க. ஒரு வருஷத்துக்கு 2 வார்த்தை இல்லை 3 வார்த்தை சொல்வேன். எனக்கு சுவாமிலாம் ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒரு வார்த்தைக்குலாம் அடுத்த வார்த்தை வர்றது எப்போ வேணாலும் ஒரு 3 வருஷம் கழிச்சு கூட வரும். திதீக்ஷா அப்படி இருந்துச்சு. 3, 4, 5 வருஷம் திதீக்ஷாங்கிற வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் சர்வஜங்கிற வார்த்தையை கொடுத்தார். இப்போ சாந்தம்ங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காரு. இந்த சிவன் மலையில் வைக்கிற பெட்டி மாதிரி அப்பப்போ ஒரு வார்த்தையை கொடுப்பாரு, அதை நிதித்தியாசனம் பண்ணுவேன். அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். எனக்கு அவர் எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா அதுதான் ஓங்காரம். அது எங்கே கொண்டு போனால் சத்தில் கொண்டு போய் விடும். நீங்கள் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சிந்திக்கணும். அந்த வார்த்தை எப்படி திரும்ப திரும்ப சிந்திக்கிறதுனா, அந்த வார்த்தை உங்கள் மனசுக்குள்ளே கிளர்ச்சியை ஏற்படுத்தலையா? ஓங்காரம் உங்களோட பொருந்தும், இறைவனோட பொருத்தும்னா அப்போ அதானே வாகனம், அதானே வாகனம். அந்த வாகனத்தில் ஏறி உட்காரத்துக்கு ஏன் நமக்கு விருப்பம் இல்லை? அதான் நிதித்தியாசனம். உட்காந்துட்டோம்னா நிதித்தியாசனம், வாகனம் ஓங்காரம். விசாரம் பண்ணி கிடைச்சிருக்க அமிர்த தத்துவம் தான் அந்த நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் சொன்னால் ஒரு விதத்தில் சமாதி நிலை. எங்கே நம்ம பிரிஞ்சு வந்தோமோ பாதி அங்கே இருக்குது பாதி இங்கே இருக்குன்னா எப்படி நிறைவு இருக்கும், எப்படி பூர்ணம் இருக்கேன், எப்படி கரெக்டாக டீனேஜில் கரெக்டாக அது ஓப்பன் ஆகுது? இருக்காங்களா இல்லையா? இயற்கை இருக்கா இல்லையா? இயற்கை, செயற்கை இல்லை. நீ எந்த கண்ட்ரியில் போட்டாலும் சரி ரெண்டும் சேர்த்துரும் ஆட்டோமேட்டிக். எந்த காட்டுக்குள்ளே வெவ்வேறு இடத்துல 2 பேரை நீங்கள் போட்டாலும் ஒரு பாயிண்டில் அவங்க சேர்ந்துருவாங்க. அது இயற்கை. அதுபோல் இந்த சித்தானது அந்த சத்தோடு சேரணும். அதுதான் சமாதி. சமாதினா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த ஆதியில் சரிபாதின்னு அர்த்தம், பூரணம்னு அர்த்தம். இது போய் அதோட சேர்ந்துடுச்சுன்னா பூரணம்னு அர்த்தம். அப்போ அது வரைக்கும் பாதின்னு அர்த்தம். அது வரைக்கும் பதட்டம், குழப்பம், இதெல்லாம் பயம், இதெல்லாம். அப்போ அங்கே தான் போகணும். இப்போ எங்கே இருக்கோம்? எங்கேயோ இருக்கும். ஸ்தூலத்தில் இருக்கலாம், சூக்ஷ்மத்தில் இருக்கலாம், காரணத்தில் இருக்கலாம். அந்தந்த பாடிக்கு தகுந்த மாதிரி செயல்பாடு, எந்தெந்த ஆதாரத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அறிவு நிலை. இதெல்லாம் புரியுதா? பேசுகிறதெல்லாம் புரியுது இல்லை? ஏற்கனவே கிளாஸ் கேட்டிருந்தா தான் இது புரியும். நான் இப்போ வந்து நேராக பாயிண்ட்டுக்காக போயிட்டுருக்கேன். பழசையே பேசிகிட்டு இருக்க முடியாது திரும்ப திரும்ப. கொஞ்சம் அடுத்த லெவல் தான், கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும். அதனால இந்த ஓங்காரம் சித்தோட மேலே நிற்குது. ஏன்? சித்த சத்தோட இணைக்கக்கூடிய குரு நிலையில் அந்த ஓங்காரம் நிற்குது. குரு நிலையில் அந்த ஓங்காரம் நிற்குது, இணைக்குது கொண்டு போய். அதனால் ஓமில் வந்து உச்சரிக்கிறது சகுனமாகவும், உச்சரிக்காமல் மனசில் இருக்கிறது சூக்ஷ்மமாகவும். முக்கியமான வார்த்தை இது. உச்சரிக்கிறது சகுனம், அதாவது ஸ்தூலம். உச்சரிக்காமல் மனசில் நீங்கள் சிந்திக்கிறீங்க இல்லையா அந்த ஓங்காரத்தை, அது பேர் சூக்ஷ்மம். ஓங்காரத்தை சொல்லி 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 ஓங்காரத்தை நிறுத்துகிற ஒரு தருணம் வரும் இல்லையா, அது காரணம். அந்த காரணத்தை நீங்கள் தாண்டினீங்கன்னா உள்ளே இருந்து ஓங்காரம் அமைதிக்கு போனீங்கன்னா, இப்போயும் அது ஒழிச்சிட்டு தான், அது 24 மணி நேரமும் அது ஓங்காரம் ஒழிச்சிட்டு தான் இருக்குது. எப்போ நீங்கள் உணர்வீங்கன்னா, எப்போ நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சி சொன்னோம் இல்லையா டெல்டா நிலை 0க்கு போகிறீங்களோ. இப்போ அதெல்லாம் ஒத்துக்கிறீங்கள? அது பெரிய லெவலில் நமக்கு அது சப்போர்ட் பண்ணிச்சு இந்த சயின்ஸு. இப்போ பீட்டாலேருந்து ஆல்ஃபா போய், ஆல்ஃபாலேருந்து தீட்டா போய், தீட்டாலேருந்து டெல்டா போகும்போது ஓங்கார சத்தம் நமக்கு கேட்குது. அதில் பயணிச்சுன்னா அது ரொம்ப நேரம் கேட்குது, உள்ளேயும் கேட்குது, வெளியிலையும் கேட்குது. அப்போ நீங்கள் இந்த ஃபேன்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நேரத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா, உட்கார முடியாது, உட்காந்து இருந்தீங்கன்னா அந்த சவுண்டை நல்லா ஃபீல் பண்ணலாம். அதுக்குள்ளே இருந்தால் நல்லா ஃபீல் பண்ணலாம். இது பேர் நாதம்னு பேர். 3வது நிலை கடந்து 4வது நிலை
நாதம்னு பேர். நாதத்தை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணினீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஓங்காரத்தினுடைய சவுண்டு முதல்ல ஸ்தூலத்தில் ஓம்னு சொல்லிடுவோம், அப்புறம் சூக்ஷ்மத்தில் ஓம் தான் சொல்லுவோம், மானசீகமாக சொல்லுவோம். நான்காவது ஓங்காரத்தினுடைய சிறப்பெல்லாம் நம்ம புரிஞ்சு நம்ம மனசு சொல்லாட்டினாலும் உள்ளேருந்து ஏதோ ஒரு ஓம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த நிலையை கடந்தீங்கன்னா நாலாவதான நிலை தான் இந்த, அதாவது ஓம்னு முடிக்கும்போது அது காரண உடம்புல நம்ம போகிறோம், அழைச்சிட்டு போகுது. அது எப்படி அழைச்சிட்டு போகுதுன்னா, ஸ்தூல உடம்புலேருந்து சூக்ஷ்ம உடம்பு, சூக்ஷ்ம உடம்புலேருந்து காரண உடம்புக்கு அழைச்சிட்டு போகுது. வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு பலன், உள்ளே சொல்கிறதுக்கு ஒரு பலன், காரணத்தில் சொல்கிறதுக்கு ஒரு பலன். அந்த காரண உடம்பினுடைய ஓங்காரம் இம்மு சொல்லி நீங்கள் நீங்கள் சொல்லவே முடியாத ஒரு நிலையில் அமைதி நிலைக்கு போகிறீங்க. அதாவது 4th ஸ்டேட், அங்கே தான் அமைதி ஆனந்தம்லாம் இருக்குது. அந்த நிலையில் டெல்டா நிலைன்னு கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த நிலையில் உள்ளேந்து வரக்கூடிய ஓங்காரம் கேட்கும். அந்த நிலை தொடர்ந்துச்சுன்னா அந்த ஓங்காரம் நாதமாக கேட்கும். நாதம்னா ஓம்னு கேட்கும். அது நல்லா உணரலாம், எல்லோரும் உணரலாம். அதுதான் நீங்கள் ஆழத்துக்கு போனால் உணரலாம். அந்த ஓங்காரம் முடியுது இல்லையா, அந்த நாதம் முடிகிற இடம், அங்கே தான் சமாதி ஏற்படுது. நாதம் அந்தமாகிற இடம் தான் நாதாந்தம்னு சொல்கிறது. அகரம், உகரம், மகரம், இதுக்கே தனித்தனி பலன் உண்டுன்னு சொல்லியிருக்கோம். அகரத்தை பிரதானமாக வச்சு ஜபிக்கிறது, உகரத்தை பிரதானமாக வச்சு ஜபிக்கிறது, மகரத்தை பிரதானமாக வச்சு ஜபிக்கிறது. நீங்கள் சாதாரணமாக ஓம்னு சாதாரணமாக ஓம் எப்படி குரு சொல்லி கொடுக்குறாங்களா, முதல்ல ஓம் அப்படி சொல்லித்தராங்கல்ல, சுருக்கமாகவும் இல்லாமல் நீட்டாகவும் இல்லாமல் நிதானமாக சொல்லித்தராங்கல்ல, அந்த ஓங்காரம் ஒன்றையே ஃபாலோ பண்ணால் என்ன நடக்குதுன்னு சொல்லுது வேதம். சொந்த கருத்து இல்லை, வேதத்துக்குள்ளே இருக்கிறதான் சொல்கிறேன், ஆனால் அனுபவிச்சு சொல்கிறேன், அனுபூதி ஆகி சொல்கிறேன். ஓங்கார சப்தம் கேட்டுக்கிட்டு இருக்கிறத வச்சு சொல்கிறேன். ஓங்கார சப்தத்தை நீங்கள் தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணால், உள்ளேருந்து வரக்கூடிய ஓங்காரத்தை நீங்கள் தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் அந்த ஓங்காரமும் ஒடுங்கும். அதுதான் நாதாந்திரம். அங்கே தான் அமாத்திரா. அந்த ஓங்காரம் உள்ளேருந்து வரக்கூடிய ஓங்காரமும் நிற்குதில்ல, அங்கே அது பிராணனாக இருக்குது. பிராணனுக்குள்ளே தான் சைத்தன்யம் இருக்கு. பிராணன் அவித்யாவை தாண்டி சித்தா இருக்கிறது அந்த நிலை தான். இப்போ சாதாரணமாக நீங்கள் உடம்புல மூலாதாரத்தில் இருந்தால் போகம் ஆசை இருக்கும், மணிப்புரத்துக்கு வந்தால் சாப்பாட்டில் கவனம் செலுத்தும். இல்லை நீங்கள் சாப்பிட்ற டயத்துக்கு அங்கே போயிடுதுன்னு வச்சுங்க, லொக்கேஷன் புரியறதுக்காக தான் எல்லாம். நாபியில் இருந்தால் பணம் சம்பாதிக்கணும், வேலை செய்யணும்னு ரஜோகுணத்துக்கு உருவாக்கும். அப்புறம் ஹிருதயத்துக்கு வந்தால் வீட்டில் அன்பு அமைதியெலாம் வேணும்னு தோணும், புண்ணியம்லாம் செய்யணும், தான தர்மம்லாம் செய்யணும், மேலே உயரணும், சத்துவகுணத்துக்கு போகணும் அப்படிலாம் தோணும். அப்புறம் விஸ்வத்தியில் ஆணவ கர்ம மாயை அது தடுக்கும், அதை குரு சரி பண்ணுவாங்க ஞானத்தை வச்சுன்னு சொல்லுவோம். அப்புறம் அங்கேருந்து புரோமதிக்கு நீங்கள் போய் அறிவில் நீங்கள் என்றைக்கு நிற்கிறீங்களோ, இனிமேல் அறிவு தான் பிரதானம். இப்போ எப்படி ஓங்காரம் பிரதானம், அதை விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு அறிவு தான் பிரதானம். அறிவு தான் வெற்றி, அறிவு தான் பிரம்மம், அறிவு தான் அம்பாள், அறிவு தான் சித்து. புரியுதா? எப்போ நீங்கள் புரோமத்தியில் நிச்சயம் ஆகுறீங்களோ, எல்லாம் புரோமத்தி பேச்சு தான் இது. புரோமத்திக்குள்ளேருந்து நீங்கள் உள்ள பயணம் செஞ்சாலும் சரி, இல்லை நெஞ்சில் ஹிருதயத்தில் நீங்கள் உள்ள நுழைஞ்சாலும் சரி, எல்லாமே நடு தான். மூணுமே நடு தான், சஹஸ்ராரமும் நடு தான். புரோமத்தியில் தான் பண்ணணும். பிகைனர்ஸ்லேருந்து சமாதி போகிறது வரைக்கும் என்ன பண்ணுறது, ஞான நிச்சயம் ஆகிற வரைக்கும் புரோமத்தியில் தான் தியானம் பண்ணணும். அதுதான் உத்தமமான நிலை. இப்போ அகரம் ஜபிச்சிட்டிங்க, ஸ்தூலம் ஜபிச்சிட்டிங்க, சூக்ஷ்மம் ஜபிச்சிட்டிங்க, காரணம் எல்லாத்துக்கும் நீங்கள் எதிராக என்னன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் ராஜயோகத்தில் வருஷங்களை எடுக்கும், 2 வருஷமாக எடுக்கும், 3 வருஷமாக எடுக்கும். இப்போ மூலாதாரத்துலேருந்து புரோமதிக்கு வர்றதுக்கே என்ன பண்ணுவீங்க, 6 ஆதாரத்துக்கு 5 ஆதாரமாச்சா, 6 ஆதாரத்துக்கு 6 2 12 வருஷம் ஆகிடும். பக்தி யோகத்தில் என்ன சிறப்புன்னா, பக்தி யோகத்தில் பலன் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் நீங்கள் பக்தியில் பிறந்ததுலேருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்கள்ல, அதனால கிடைக்கிற பலன் என்னன்னா பாவம்னா என்னதுன்னா விருப்பமும் நம்பிக்கையும். சுவாமியை பார்க்குற
விருப்பமும் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கும் ஒரு பலன் உண்டு. வாட் யூ திங்க் யூ பிகம்னு சொல்கிற ஒரு சயின்ஸு அங்கே வேலை செய்யுது பக்தி யோகத்தில். இப்போ இவ்வளோ வருஷம் நீங்கள் கோயிலுக்கு போனதுடைய பலன் என்ன? நீங்கள் இறைவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் விருப்பமும். ஸோ விருப்பமும் நம்பிக்கையும் அதில் நியாயமும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது உடனே நடக்கும். புரியுதா? உங்களுக்கு நீங்கள் கேட்குற பொருள் உங்களுக்கு விருப்பம் இருக்கணும், அதில் நம்பிக்கை இருக்கணும், அது நியாயமானதாக இருக்குன்னு வச்சுங்க, அது உடனே நடக்கும். இது பக்தி யோகத்தில் நடக்கிற மிராக்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பிரபஞ்சத்தினுடைய விதி இது. இன்டைரக்டாக எப்படியே வார்த்தைகளை வேணால் மாற்றி போடலாம், இதுதான் சாரமாக சொல்லி ஆகணும் கடைசியில். இது பக்தி யோகத்தினுடைய பலன். ராஜயோகத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் வரணும். அது கொஞ்சம் கடினமான விஷயந்தான் அது. அதனால தான் பக்தி யோகத்தில் நீங்கள் ஈஸின்னு சொல்ல முடியாது. பக்தி யோகத்தில் எப்போ எது நடக்குன்னு சொல்ல முடியாது, எந்த லாஜிக்கும் கிடையாது. சூக்ஷ்மம் இதுதான். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது, பக்தர்களுக்கு தெரியாது. சுவாமிகிட்ட நம்பிக்கையாக கேட்பாங்க, எல்லாம் நடக்குதா? எல்லாம் நடக்கிறது இல்லை. ஏன்? ஞான யோகம் அப்படி இல்லை, எல்லாம் நடக்கும். எல்லாமே நடக்கிற நிலை எப்போ நடக்குங்கிறத சொல்கிறது. பக்தி யோகத்துலேயும் எல்லாமே நடக்கும், எப்போ நடக்குங்கிறது சொல்ல முடியாது. ராஜயோகத்துலையும் எல்லாம் நடக்கும், எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. ஞான யோகத்தில் எல்லாம் நடக்கும், எப்போ நடக்கும்னு சொல்ல முடியும். இப்போ பக்தி யோகத்தில் 25 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்க, அது ராஜயோகத்தில் 12 ஆண்டுகளில் நீங்கள் அதை அடையலாம் தியானத்தினால. இது என்னுடைய அனுமானம். அதே விஷயத்த ஞான யோகத்தில் 6 ஆண்டுகள் அடையலாம். ஏன்? ஞான யோகம் நீ புருவமத்தியில் நீங்கள் ஒவ்வொரு ஆதாரமாக தியானம் பண்ணி அது சித்து மேலே ஏறுறதை உணர்ந்து புருவமத்திக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற படிக்கட்டில் நீங்கள் ஏறி வரும்போது 12 வருஷம் ஆச்சா? பக்தி யோகத்தில் புருவமத்தியில் சுவாமி இருக்காருன்னு சொல்கிறாங்க, அங்கே தியானம் பண்ணலாம் அப்படி நம்பிக்கையோடு பண்ணிக்கலாம். பிளைண்டாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் நம்பிக்கையோடு உட்காந்து பண்ணுறீங்களா, அது பக்தி யோகம். ஆனால் நாம் புருவமத்தியில் உயிர் இருக்குது, பீனியல் இருக்குது, அது அதுக்கும் சத்துக்கும் தொடர்பு இருக்குது. புருவமத்திக்கு போனால் தான் ஜீவன் முக்த நிலை, புருவமத்தியில் தான் உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புருவமத்தி தான் காசி, புருவமத்தி தான் திருவண்ணாமலை, புருவமத்தி தான் சகல திவ்ய தேசங்களும் அப்படின்னு சொல்லி அங்கே தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிடும்? குருவுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்கோம், ஞான யோகத்துக்கு இவ்வளோ விளக்கம் சொல்கிறோம். பக்தியாவது நம்பிக்கை, குரு சொன்னாங்க செய்கிறோம். அவங்கள இதுவே பார்க்க மாட்டாங்க, லாஜிக்கே பார்க்க மாட்டாங்க. இந்த லாஜிக் நீங்கள் பார்த்தாலும் லாஜிக் சொல்லி இந்த காரணத்தினால நீ புருவமத்தியை பாரு, இது காசி கஷேத்திரம், ரிஷிகள் சொல்லியிருக்காங்க, மந்திரம் இருக்குது, ஆதாரம், இவ்வளோ விளக்கணும் சொன்ன பிற்பாடு உங்களுக்கு என்ன வரும்? நம்பிக்கையை தடந்த அறிவு வரும். அதுதான் ஞானம்னு பேர். அதுக்கு வரதுக்கு எவ்வளோ நாள்? ஒரு நாள்லேயே வந்துடும். பக்தி யோகத்தும் ஒரே நாளில் வந்துடும், 3 நாளில் வரலாம், 5 நாளில் வரலாம். நம்பிக்கை இருந்தால் சொல்கிறவங்களுடைய வார்த்தையினுடைய வாக்கு சக்தியானது அந்த பக்தர்களுக்கு தொட்டால், அப்போ பாவங்கிறது பக்தி யோகத்தில் பாவம்தான் பக்தி. பாவங்கிறது என்னது? விருப்பமும் நம்பிக்கையும். ராஜயோகங்கிறது என்ன? தியானம். இங்கே இருன்னு சொல்லி அங்கே நினச்சிட்டு இருக்கிறது. அது அதுக்கு பலன் உண்டு. இப்போ நம்ம உடம்புல பிராணசக்தி தான் எல்லா புலன்களுக்கும் எரிபொருள். இப்போ நீங்கள் கண்ணு பார்க்குறதுன்னு வச்சுங்களேன், கண்ணுக்கு பார்க்குற சக்தியாக இருக்கிறது பிராணன் தான். நீங்கள் வாய் பேசுகிறீங்கன்னு வச்சுங்களேன், வாய்க்கு பேசுகிற சக்தியாக இருக்கிறது பிராணன் தான். காது கேட்குதுன்னு வச்சுங்களேன், காதுக்கு கேட்குற சக்தியாக இருக்கிறது பிராணன் தான். அப்போ பிராணன் எரிபொருளாக இருக்குது. பிராணன் பஞ்சபூதங்களுக்கும் எரிபொருளாக இருக்குது. பிராணன் தான் என்ன பண்ணுது? சித்தை சத்துக்கிட்ட அழைச்சிட்டு போகிறது. அது எப்படி அழைச்சிட்டு போகுது? ஓங்காரமாக அழைச்சிட்டு. பிராணன் இல்லாமல் ஓங்காரம் சொல்ல முடியாது. பிராணன் இல்லாமல் ஓங்காரம் சொல்ல முடியுமா? எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்கல்ல, அதுதான் பிராணன். இது ஒரு பக்கம் கருத்து. இது புரியுதா? இப்போ உச்சரிப்பு ஸ்தூலம், மனசில் அதே உச்சரிப்பு மானசீகமாக சூட்சுமம், அதையே சூக்ஷ்மத்தை ஆழ்ந்து சிந்திக்கிறது. ஓம்ங்கிறத சொல்லாமல் சொல்கிறது, அதையே நினச்சி சொல்கிறது. அது காரணம்.
அங்கேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஓங்காரத்தை பின்தொடர்றது, உள்ளே ஒலிக்கிற ஒலியை நம்ம கூர்ந்து கவனிக்கிறது 4வது நிலை. அந்த ஓங்காரம் ஒடுங்கிறது 5வது நிலை. இந்த 5வது நிலையில் நம்ம சத்து ஸ்வரூபமாக ஆகிறோம். அங்கே தான் சமாதி ஏற்படுதுன்னு சொன்னேன்னா இது ஒரு இது இருக்கட்டும். ஏன்னா இது திரும்ப திரும்ப வரும், மறக்கக்கூடாது. இது புரிஞ்சிச்சுன்னா பாக்கி எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும், கனெக்ட் பண்ணிடலாம். முதல்ல இன்ட்ரோ கொடுத்துட்டு தனித்தனி சப்ஜெக்டாக சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஓங்காரம் பற்றி புரியுதா? எங்கே உச்சரிக்கிறத என்ன பலன் தெரியுதா? இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க. ஸ்தூலத்துக்கு பிரம்மா, சூக்ஷ்மத்துக்கு விஷ்ணு, அப்புறம் ருத்ரன், அப்புறம் மகேஸ்வரன், சதாசிவன்னு இந்த 5 நிலையில் 5 கடவுள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்கெல்லாம் இருக்கட்டும், இருக்கிறாங்கன்னு ஒரு லொக்கேஷன் தெரியணும், ஒரு ஸ்டேஜ் இருக்குது, ஒரு ஸ்டேஜ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்கிறோம். புரியுதா? இப்போ உச்சரிப்பு சகுனம், அப்புறம் நாதம் எப்படி முடியும்? இம்முல முடியும். அதான் பிந்து. அகர உகரம் மகரம் ஓம், அப்புறம் ஓங்காரத்தை நீட்டி சொல்கிறது நாதம், முடிக்கிறது பிந்து. அப்புறம் இது எத்தனை முடிஞ்சிருக்கு? மொத்தம் 5ஆச்சா? அதை தாண்டினோம்னா தான் அந்த கலாதீத்தம் சொல்லக்கூடிய உடம்பை விட்டு வெளியில் போகிறது. இந்த 4 5க்கும் கடந்த நிலை அது வேண்டாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உள்ள சத்தோடு சேருவோம், அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதை 4வது நிலையாக சொல்கிறது எப்பயுமே துரியம்னு சொல்கிறேன் இல்லையா? 4வது நிலை வரைக்கும் தான். எத்தனை நிலை வேணாலும் இருக்கலாம். பேசிக் 3, 4வது நிலை இறைவன். அப்படி வச்சு 4க்கு மேலே 5 6 8 கூட இருக்கட்டும், 10 கூட இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. 3க்கு மேலே இருக்கிறதெல்லாம் துரியம்தான். அப்படி மைண்டில் வச்சுங்க. இப்போ ஓங்காரம் எங்கே அழைச்சிட்டு போகுது அப்படின்னு சொன்னால் அமைதிக்கு அழைச்சிட்டு போகுது. ஓங்காரம் நீங்கள் நல்லா அனுபவித்து சொல்கிறேன். ஓங்காரமும் பிராணாயாமமும் ரொம்ப கனெக்டடு. பிராணாயாமம் எதுக்குன்னா, இப்போ இந்த கண்ணு காதுக்கு வாய்க்கெல்லாம் எரிபொருளாக இருக்குல்ல, நீ அதை ஒரு நிலைப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அது பேர் பிரத்யாகாரம்னு பேர். வெளியிலே அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, பல காரணங்களில், பல கமிட்மெண்ட்டில், பல விவகாரத்தில் இருக்குது. அதை கண்ணை மூடு, ஏகாந்தமாக போ, புறமதியை பாரு அப்படின்னு சொன்னால் அது போகாதில்ல, டக்குன்னு போகாதில்ல. டக்குன்னு போகிறதுக்கு வழி இருக்கானா? இருக்குது. இந்த டக்குன்னு போகிறது தான் பிராணாயாமம். இப்போ பிராணாயாமம் நீங்கள் இது நாள் வரைக்கும் நான் அதை பற்றி பெருசாக பேசலை, இன்னைக்கு கொஞ்சோண்டு பேசுகிறேன். பிராணாயாமம் உங்களுக்கு தெரியும். ஒன்று மூச்சை இடது மூக்கு வழியாக உள்ளே இழுக்கிறது, அது பேர் ரேச்சகம், பூரகம். அப்புறம் நிறுத்துறது கும்பகம், அப்புறம் வெளியே விடுறது ரேச்சகம். இது 3 பாயிண்ட் தெரியும். இதில் நாடி சுத்தின்னு ஒன்று இருக்குது. நாடி சுத்தின்னா நான் இடது மூக்கால் இழுத்து வலது மூக்கால் விடுறது. தம் கட்டுறது இல்லை, கும்பகம் பண்ணுறது இல்லை. ஆமாம் ஆமாம். இப்போ வலது மூக்கில் இழுத்து நிறுத்தி இடது மூக்கில் விடுவோம்ல, இதுதான் பிராணாயாமம். இது பிரதானம். இதை ஒண்டி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம், வேறு எதுவும் பயன்படுத்த போகிறது இல்லை. ஏன்னா நம்ம எங்கே டஃப்பான விஷயம்லாம் வருதோ ராஜயோகத்தில், அங்கெல்லாம் நம்ம பக்தி யோகத்துக்கு மாறிக்குவோம். டக்குன்னு வேறு ஒரு ஃப்ளைட் இருக்குது, நமக்கு 3 ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு. ஒரு ஃப்ளைட்டு பிரதானமாக இருக்கிறது ஞான யோகம், ஆனால் அதுக்கு 2 விங்ஸாக இருக்கிறது பக்தி யோகத்தையும் ராஜயோகத்தையும் பயன்படுத்திக்கிறோம். நமக்கு கொஞ்சம் அந்த ஞானம் இருக்கிறதுனால அதை பாராசூட்டாக பயன்படுத்திக்கிறோம். எங்கெல்லாம் ராஜயோகம் மெக்கார் பண்ணுதோ அங்கே பக்தி யோகத்தை கொண்டு வந்துடலாம். நமக்கு எப்படியோ போய் சேரணும். பயணம்தான் முக்கியமே தவிர எதில் பயணிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. சேஃபாக பயணிக்கும் போது ஞான யோகம் பிரதான சூப்பர் என்ஜினாக இருக்குது. பாக்கி 2 என்ஜினாக இருக்கட்டும், மொத்தம் 3 என்ஜின் உள்ள ஒரு பயணமாக இருக்கட்டும். இப்போ இந்த பிராணாயாமம் நாடி சுத்தினா என்னென்னா, நம்ம மனம் அதில் தான் பயணிக்குது. இப்போ நம்ம உடம்புல நரம்பு இருக்குல்ல, அது கண்ணுக்கு தெரியும். அது என்ன பண்ணுன்னா, உடம்புல உள்ள ரத்தத்தை எல்லா உறுப்புகளுக்கும் உடம்பு ஃபுல்லாக பரப்புதா, அதே வேலையை நாடி பண்ணுது. எதை பண்ணுதுன்னா, மனசுங்கிற கண்ணுக்கு தெரியாத பண்ணும். நாடி சுத்தி பண்ணால் என்னன்னா, மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் ஈஸியாக பயணிக்கக்கூடிய வழிகளை, ஆமாம், அந்த ரூட்டை கிளியர் பண்ணி விடும். ஒரு டியூப் இருக்குது, டியூப்பில் தண்ணியை உறிஞ்சி விட்டால் தண்ணி ஒரு தொட்டிலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு எடுக்கலாம்ல. ஆனால் அதில் ஹோல்ஸ் இருக்கணும்ல. ஹோல்ஸில் அடைச்சிருந்தால் என்ன பண்ணுவான், ஊதுனோம்னா அந்த ஹோல்ஸில் உள்ள அடைப்புலாம் போய்டும்ல. அதுக்கப்புறம் பைப்பு தண்ணியில் போட்டு கீழே
ஒரு குடத்துலையோ ஒரு பக்கெட்லேயோ போட்டோம்னா அந்த மேலே இருக்கிற தண்ணி கீழே பைப்பில் நீங்கள் அள்ளி மொண்டிலாம் ஊற்ற வேணால் அதுவாக ஊற்றும் இல்லையா. சாதாரண ஒரு சவூடு பரவுதல்னு தமிழில் சொல்லுவாங்க. டென்த்து ஃபிசிக்ஸு அதில் வந்து இங்கிலீஷில் என்ன சொல்கிறேன் ஞாபகம் இல்லை. சரி, இப்போ அதுபோல் இந்த நாடியானது 72,000 நாடி இருக்குது. அதில் பிரதான நாடி வந்து சுஷ்மனா. 3 முக்கியம், இடா பிங்களா சுஷ்மனா. சுஷ்மனா தான் எங்கே போகுது? சகசிராரம் வரைக்கும் போகுது. அந்த சகசிராரத்தை சுத்தப்படுத்துகிற வேலையை தான் பிராணாயாமமும் ஓங்காரமும் பண்ணுது. அதில் இருக்கக்கூடிய ரூட்டை கிளியர் பண்ணுறது, நேராக நீ வந்து அங்கே தான் போகணுன்னு சொல்கிறது ஓங்காரம். ரூட்டை கிளியர் பண்ணுறது பிராணாயாமம். இந்த மனம்லாம் எங்கெங்கேயோ போணுச்சுல்ல, அது எல்லாத்துக்கும் அது எப்படி போகுது? மனம் எப்படி வெளியில் போகுதுன்னா புலன்கள் மூலியமாக போகுது. புலன்களுக்கு யார் எரிபொருள் கொடுக்குறான்னா பிராணன் தான். அப்போ பிராணனை நிறுத்தினா புலன்கள் வெளியில் போகிறது நின்று போயிடும். நீங்கள் கண்ணு பார்க்கணும்னா பார்க்காது. புரியுதா? அதுக்கு தான் என்ன பண்ணுறது? பிராணாயாமம். பிராணாயாமம் எதுக்கு? புலன்களை ஒரு பாயிண்டில் இதெல்லாம் சேர்ந்தது தானே மனம். ஏற்கனவே இந்த ரத்த கற்பனை பார்த்துருக்காம, ரத கற்பனை பார்த்துருக்கோமே நம்ம. ரத கற்பனை, ரதம் வந்து 5 குதிரைகளில் ஓடுது, அதை கடிவாளமாக இருக்கிறது மனம். மனதை இயக்கிற சாரதி வந்து புத்தி. புத்திக்கு பின்னாடி ஓனராக இருக்கிறது ஆத்மா. ஒரு டார்கெட்டில் போகுதுன்னு சொன்னோம்ல, அதெல்லாம் மறக்கக்கூடிய. இதெல்லாம் இதோட கனெக்ட் பண்ணிக்கணுங்க. எப்போ பிட்டாக பேசினாலும் நீங்கள் பிரம்மத்தை தேடுறவங்க, பிரம்மத்தை தங்குள்ளே வடிவமைக்கிறவங்க, பிரம்மத்தை தன்னை செதுக்கிறவங்க, ஒரு பிம்பமாக ஒரு இறைவனாக செதுக்கிறவங்கெல்லாம் வார்த்தைகள் ஞானங்கள் கேட்குறதெல்லாம் அந்த பாயிண்ட்டோட பொருத்தி பார்க்கணும். ஒரு கருத்து சொன்னேன்னா அந்த இதில் அது சொன்னேன், இந்த இதில் இது சொன்னேன், அதுக்கு இதுக்கும் எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. நல்லா ஆழமாக பதிஞ்சுன்னா இந்த பாயிண்ட் இங்கே வந்திருக்கு. இந்த உபநிஷத்து பேரே சொல்லுவீங்க. நீங்கள் ஒன்றும் உபநிஷத்து பேர் சொல்ல வேண்டாம். பட் உபநிஷத்தில் இருக்குங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கன்னா தெரியணும்ல. அதனால் கேட்காதவங்க எல்லா ஆடியும் கேட்கணும். அப்போ தான் என்னது, அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மமானது அனுபூத்தியாக வெளிப்படும். கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும், வெற்றி மேலே வெற்றி குமைக்கலாம், பேரறிவு பேராற்றல் பெருவற்றினு இல்லறத்தால் விரும்புகிற அத்தனையும் கொடுக்கறது என்னது? இந்த ஸ்வரூபம் தர்சனமாகணும், அனுபவத்துக்கு வரணும், உணர்வாக இருக்கணும். அகம்பிரமாஸ்மிங்கிற உணர்வு தெளிவாக இருக்கணும், எந்த குழப்பமும் இல்லாமல். என்ன அப்படி கிண்டல் பண்ணாங்களேன்னா நான் பற்றி பொருட்படுத்திக்கலையே, என்னுடைய கேரக்டரை மாற்றிக்கவே இல்லையே. எந்த மீட்டிங்கில் பேசினாலும் இப்படி தான் பேசுவேன். அவங்க சில பேர் மீட்டிங் முடிஞ்சு கூட கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, சில பேர் அங்கே போய் இங்கே சொல்லி சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதை பற்றி நான் கவலைப்படலையே. அகம்பிரமாஸ்மி உணர்வு வந்து அது உண்மையான விஷயம். பொய்யா இருந்தால் நான் அதை மாற்றிக்கலாம். பொய்யே இல்லையே, அதை நான் மறுத்தாலும் அது மறுக்க முடியாது. உங்களுக்காக நான் வந்து இப்போ பேச வேண்டான்னா கூட பேசாமல் இருக்க முடியாது. அது பேசியே தீருது. யாருக்கு அது பயப்படுறதில்லை, எங்கேயும் அங்கே வெக்கப்படுறதில்லை. ஏன்? ஃபைத்து இது. உனக்கு எதிர்த்து பேச வல்லமை இருந்தால் பேசிப்பார், அப்புறம் அதோடைய பலனை அனுபவிச்சுப்பாருன்னு விட்டுறது. இல்லை மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவானா. அப்புறம் பார்த்தா இந்த சிரித்தது, கை கொட்டி சிரித்தது, கேலி பண்ணது, கிண்டல் பண்ணது, நண்டு சுண்டு நார்த்தங்கா எல்லாம் என்னாச்சு, அப்புறம் சரணாகதிக்கு வருது. அதுவும் தெரியும், இது நடக்க போகுதுன்னு தெரியும். அது மாதிரி தானாக வெளிப்படணும்னா இந்த பாயிண்ட் எல்லாம் அங்கே என்ன பண்ணணும்? ஒரு பிருகதீஸ்வரர் கோவில் மாதிரி, தஞ்சாவூர் பிருகதீஸ்வரர் கோவில் மாதிரி கருங்கல்ல கட்டுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பிரம்மத்தை உங்களுக்குள்ளே வடிவமைக்கணும். ஒன்று ஒரு பாயிண்ட்டும் ஒரு செங்கல்லாவோ கருங்கல்லாவோ என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபார்முக்கு கொண்டு வரணும். இப்போ இந்த பிராணாயாமம் என்னது? பூரகம், கும்பகம், ரேச்சகம், அப்புறம் நாடி சுத்தி, அப்புறம் 4 சொல்லியிருக்கேன்னா இடது முக்காலை இழுத்து வலது முக்காலை விடுறது, வலது முக்காலை இழுத்து இடது முக்காலை ஃபஸ்ட்டு செய்யணும். முதல்ல நாடி சுத்தி பண்ணுவாங்க, அப்புறம் தான் பிராணாயாமம் பண்ணுவாங்க. இது 4வது நிலை. அப்புறம் இந்த மூச்சை இழுத்து கும்பகம் பண்ணுறீங்கல்ல, கும்பகத்தை நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தணும். வெறும் கும்பகம் மட்டும்தான். இழுத்துறீங்களா இல்லை அப்படியே நிறுத்துறது. எவ்வளோ நேரம் நிறுத்த முடியுமோ அதுக்குன்னு மூக்கை பிடிச்சிக்கிட்டு தம் கட்டிக்கிட்டு அப்படி பண்ணி இப்படின்னா ஏர்லாக் ஆகிடும். ஏர்லாக்னா அப்புறம் செஸ்ட் பெயின் வரும். ஐயோ ஏதோ நமக்கு ஆகிடுச்சோன்னு பயப்படுவீங்க.
ஆனால் ஒன்றும் ஆகாது. நல்லதை நோக்கி போகிறீங்க, இறைவனை நோக்கி போகிறீங்க. ஒரு மிருகத்தனம் இருக்கக்கூடாது, ஒரு ரஜகுணம் இருக்கக்கூடாது, சாந்தமாக சௌக்கியமாக சொல்லணும். மெலோடி யோகம்னாலே மெலோடியாக போகிறது தான் யோகம். வேகமாக போகிறேன், வேகமாக நீ போவே வேணாம். எங்கே போகிற? உனக்கு 30 வருஷம்தான் வாழ்க்கை. எத்தனையோ 30 வருஷம் போச்சு. இந்த ஜென்மாவில் 30 வருஷம் இருக்குது, 20 to 50. அதுக்குள்ளே நீ பிடிச்சிருக்கணும், பிடிக்கல. சரி, இப்போ கிரேஸ் தான். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் கிரேஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அவங்க வெஜிடேரியன் பண்ணுறாங்களா இல்லையா? ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க? நீங்கள் அப்படியே சம்பாதிக்கிறீங்க. என்னத்தை சம்பாதிச்சு விளங்குறீங்க? குருவை பிடிக்கிறது இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரிஞ்சு சொல்லி கொடுத்தாலும் ஃபாலோ பண்ணுறதில்லைன்னு இருக்கமா இல்லையா? ஒரே ஒரு நண்பரை உங்களால் சேர்க்க முடியல. உங்கள் பேச்சை கேட்க மாட்டுறானே. அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு அது ஒரு நாளைக்கு கேட்பான். சரி, இப்போ ஓங்காரம் அமைதிக்கு அழைத்து செல்லது. எப்படி அழைச்சி போச்சு? ஸ்தூலமாக சொன்னீங்க, மானசீகமாக சொன்னீங்க, அதிசூக்ஷ்மமாக அதை நினச்சிங்க. அப்புறம் ஓங்கார சப்தம் கேட்குது 4th ஸ்டேஜில். அந்த ஓங்காரத்தை ஃபாலோ பண்ணுறீங்க. ஓங்காரம் இதெல்லாம் நான் டக்குன்னு சொல்லிட்டேன். எனக்கு கொஞ்சம் இந்த 4 வருஷத்தில் நடந்த விஷயந்தான் இந்த அனுபவங்கள்லாம். இப்போ மந்திரம் வரும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வப்படுவோம்ல. ஒரு 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 தெளிவு இருக்காது. நம்ம வேதம் சொல்லுது செஞ்சு பார்ப்போன்னு செஞ்சு பார்த்துட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் என்னது, அனுபவங்கள் வந்து அனுபூதி வந்து அப்புறம் மந்திரங்கள் வந்து அங்கீகரிக்குது. சத்தியம். புரியுதா? அப்படின்னா சொல்கிறத பிளைண்டாக கேட்கணும். 4 வருஷம் துரியத்தில் பண்ணுன்னு சொன்னார், ஏன் எதுக்குன்னு கேட்கலையே. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் எதுக்காக துரியத்தில் பண்ண சொல்லியிருப்பாருன்னா அப்புறம் மந்திரம் வருது. இதுக்காக தான் பண்ண சொன்னேன். இருக்கா இல்லையா? நம்ப முடியுதா? டே 1 சொல்லி எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆடியோஸ் எடுத்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இப்படி பாருவோம், செஞ்சு காமிக்கிறோம், அப்படிலாம் சொல்லியிருக்கோம். இப்போ ஓங்காரம் எங்கே அழைச்சிட்டு போகுது? 4th ஸ்டேட்டுக்கு அழைச்சிட்டு போகுது, அமைதிக்கு அழைச்சிட்டு போகுது. எந்த இடத்துல அமைதி ஏற்படுது? நீங்கள் ஓங்காரத்தை நிறுத்தி உள்ளர வரக்கூடிய ஓங்காரம் ஆரம்பித்து அது ஆகலாம். அது 1 வருஷம் கூட அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கலாம், 5 வருஷம் கூட கேட்டுகிட்டே இருக்கலாம், 10 வருஷம் கூட கேட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ பேசிகிட்டு இருக்க எனக்கு ஓங்காரம் கேட்குது. எப்போதெல்லாம் வேதா கிளாஸு நான் பேசுகிறேனோ அப்போல்லாம் ஓங்காரம் காதில் கேட்குது, உணர்றேன். பூஜையில் அதே மாதிரி தான், நேராக சாஸ்திரம் ஏறிடும். இந்த குங்குமத்தை தொட்டால் சொல்லுவாங்கள்ல, இந்த நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்கிரிப்பி, அதுக்கு கிறிஸ்பின்னு நினைக்கிறேன் அதுக்கு வார்த்தை, கிறிஸ்பி தானே. அப்படி டக்குன்னு நிமிர்ந்து நிற்குது. அப்படி பாம்பு அப்படி வந்து குண்டலினி சக்திமே அப்படி சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இயற்கையாக நடந்துட்டுருக்கு. பூஜை பண்ணும்போது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம்? சித்து சிவத்தை நோக்கி தானாக பயணிக்கும். வேத விசாரத்தை அந்த சிறப்பு, தியானத்துக்கு அந்த சிறப்பு. அதனால் 3ல் 1 பிடின்னு சொன்னோம். ரொம்ப 3யுமே பிடிச்சிட்டோம். அப்போ ஓம் சத்தம் இம்மு முடிகிற இடத்துல பிராணன் ஆகுறீங்க. நீங்கள் பிராணன் ஆகுறீங்க. பிராணன் யாருன்னா பிராணன் தான் அம்பாள். அதுதான் சித்து. அதுக்குள்ளே தான் சித்து இருக்கே, அடுத்த நிலை சித்து. இப்போ இந்த பிராணன் தான் சத்தோட ஆகாசம் பிரம்மம்னு சொன்னால், ஆகாசம் பிரம்மம்னு சொன்னால் காற்று வந்து அம்பாள்னு சொன்னோமா, ஆகாசம் அசையாது, காற்று அசையும். இந்த பிரம்மத்தினுடைய லட்சணம், சிவம் சக்திக்குள்ள லட்சணம் இந்த ஆகாசத்துக்கும் பிராணனுக்கும் உண்டு. புரியுதா? சிவம் வந்து காரணமாக இருந்தார்னா விஷ்ணு வந்து பிராணனாக இருக்காரா இல்லையா? அதான் சங்கர நாராயணன். இல்லைன்னா யார் விஷ்ணு? அம்பாள் தான் விஷ்ணு. அம்பாள் தான் விஷ்ணு. விஷ்ணு யார்? புத்தி தத்துவம், சித்து தத்துவம், அறிவு தத்துவம். குருவாக வரார் அவர். எங்கெல்லாம் அறிவு நிற்குதோ அங்கெல்லாம் அவர் இருக்கார். எங்கெல்லாம் குரு இருக்காங்களோ அங்கெல்லாம் விஷ்ணு இருக்கார். மந்திரம் சொல்லு, சொந்த கருத்துலாம் கிடையாது. மந்திரம் பின்னாடி வருது, ஒன்றும் உங்கள் கண் எல்லா கண்ணையும் திறந்துடும். இந்த 3வது நிலையில் ஸ்தூலம் தாண்டி சூக்ஷ்மம் தாண்டி காரணம் தாண்டி 4வது ஓங்காரம் உற்பத்தி ஆகுதில்ல, அதுதான் அநாகதம். அந்த சவுண்டு என்னன்னா இந்த குருட்டின்னு சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம்.
இருட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குருட்டின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஆள் நடமாட்டம் இல்லைன்னு வச்சுங்களேன், அது பேசாமல் கத்திக்கிட்டே இருக்கும். அது கத்துறதை பார்த்து பக்கத்தில் அது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ரொம்ப ஓவராக கத்தும். மழை காலத்தில் தவக்கலை கத்தும் தெரியுமில்ல, பாப்பான்னு கத்தும். எப்படி கத்தும்? அது மாதிரி இந்த குருட்டி அல்லது இருட்டி சத்தம் மாதிரி ஓம்னு சொல்லாது, ஆனால் ஓம்னு சொல்லும். அந்த சவுண்டு வந்து ஓங்காரத்தை நம்ம வாயில் உச்சரிக்கிற மாதிரி இல்லாமல் அந்த சவுண்டில் இருக்குது. ஓம் தான் சொல்லுது, ஆனால் நம்ம வாயில் உச்சரிக்கிற ஓம் மாதிரி இல்லை. அந்த உச்சரிக்கிற ஓமுக்கு ஆதாரமாக ஒரு நிலை ஒன்று இருக்குது. அந்த நிலையில் அந்த சவுண்டு வந்து ஆர்ஜினாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 2 கையையும் கொஞ்சம் ஒட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டு காதில் 2 காதில் வைங்க, அலை ஓசை கேட்கும். இன்னும் நல்லா இந்த விரலை அப்படி மூடுங்க, ப்ராக்கெட் மாதிரி வைங்க, ஓம் கேட்கும். இந்த சவுண்டு வேறு. இதே நல்லா 2 காதையும் அழுத்தி பிடிங்க. உணர்த்துறேன். அப்போ உணர்த்தினா தான் நமக்கு தூக்கம் வரும். நல்லா அழுத்தி பிடிங்கன்னா இப்படி பிடிங்க. நல்லா ரெண்டுத்தையும் நல்லா அழுத்துங்க. உள்ளே ஒரு சத்தம் வருதா? அந்த சத்தம் அழுத்தாமலே வரும். அது பேர் தான் அநாகத்தம்னு பேர். வெளியிலேருந்து வரலைன்னா அநாகத்தம்னு வரும். ஆகத்தம்னா வருதுன்னு அர்த்தம். அநாகத்தம்னா வெளியிலேருந்து வரலன்னு அர்த்தம். யார் கொடுக்குற அந்த சவுண்டுன்னா ஓங்காரம் தான் கொடுக்குது, அம்பாள் தான் கொடுக்குறா, சித்து தான் கொடுக்குது அந்த சவுண்டை. சித்து எப்படி வருதுன்னா பிராணனாக வருது. பிராணன் எது மேலே பட்டாலும் இந்த சவுண்டு வரும். இப்போ வெறும் காற்று மட்டும் அடித்தா ஓங்காரம் வருமானா வராது. இந்த அவயவங்களோட தொடர்பு கொள்றதுனால தான் அது ஓங்காரமாக வருது. ஏதோ ஒன்று இடையில பிளானட்டோ ஏதோ ஒன்று இந்த ஓங்காரத்தை அந்த பிராணனை தடுக்க அது ஓங்காரமாக மாறுது. நீங்கள் ஓங்காரம் இல்லாமல் வெறும் பிராணனை வெளியேற்றுங்க பார்க்கலாம். எப்படி வெளியேற்றுவீங்க? ஓங்காரம்னு சொல்ல, எந்த வார்த்தையும் சொல்ல, பிராணனை எப்படி வெளியேற்றுவீங்க? உள்ளேருந்து பிராணனை வெளியேற்றணும், ஆனால் பேசக்கூடாது, ஓம்னு சொல்லக்கூடாது. வெளியேற்ற முடியாது. வெளியேற்றினா மூக்கால் தான் நம்ம சுவாசம் பண்ணுறோம். அந்த சுவாசம் தான் என்னது? மேலே போய் உள்ளுறுப்புகளை தொடர்பு கொண்டு அந்த ஓங்காரத்தை நமக்கு பல விதமாக கொடுக்குது. சரி, இப்போ 4வது நிலை தான் அநாகத்தம். இப்போ அமைதிக்கு அழைத்து செல்வது சத்து, சித்து, அவித்யா, பிராணன், புத்தி, மனம், அகங்காரம், புலன், பொறின்னு வெளியில் வந்துச்சா? இப்போ அப்படியே அது ஒடுங்க போகுது. ஒடுங்கினா என்னவாகுது? பிராணனாக ஆகுது. ஓங்காரம் ஓங்காரத்துக்கு ஆதாரம் யார்? பிராணன். அப்போ ஓங்காரத்துக்கு உள்ளே போனோம்னா பிராணன் ஆகிறோம், பிராணனுக்குள்ளே போனால் சித்தாகிறோம். இந்த நிலை புருவமத்தியில் உங்களுக்கு ஏற்படும். எப்போ புருவமத்தியில்? அப்போ அறிவானது பூரணமாக வேலை செய்யும். அறிவு அதான் விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அந்த நிலையில் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் முக்த நிலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. அது ஞான நிஷ்டைன்னு பேர். எதுக்கும் கவலைப்படுறதில்ல, எதுக்கும் அழுவுறதில்ல, எதுக்கும் குட்டிக்காரணம் போடுறதில்ல, எதுக்கும் பயப்படுறதில்ல. இந்த 3 உடம்புல உள்ள எந்த இதுவும் அது பாதிப்பில்லை. சரி, அதான் வாழ்க்கை, அதான் உங்கள் ஸ்வரூபம், அதான் பாதி. நீங்கள் பிரம்மத்தினுடைய அங்கே தான் சிவதரிசனம் சிவரூபம்னு 4 வார்த்தை இருக்குது. அது முக்கியமான வார்த்தை, சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை வார்த்தை அது. அந்த சிவரூபங்கிறது உங்களுக்கு தெரியும் க்ளீனாக. சரிபாதி அங்கே இருக்குங்கிறதுங்கிறது தெரியும், அது சிவதரிசனம். நீங்கள் சரிபாதிங்கிறது சிவரூபம், அங்கே இருக்கிறது சரிபாதி சத்துங்கிறது சிவதரிசனம். அதோட சேரணும்னு நினைக்கிறது சிவயோகம். சேர்ந்துட்டா சிவபோகம்.
அங்கே தான் சமாதி ஏற்படுது. இப்போ இந்த அறிவு நிலையிலேருந்து அறிவு நிலையை பயணித்தோம்னா அன்பு புரியுமா? அன்பு புரிஞ்சால் அமைதி இருக்குமா? அமைதியில் தான் உங்களுக்கு அனுபவம் ஏற்படுது. அமைதியில் தான், இந்த அமைதிக்கு போகிறது தான் தியானம். அமைதிக்கு பேர் தான் சாந்தின்னு சொன்னாங்கள்ல. தமிழில் அமைதி, சம்ஸ்கிருதத்தில் சாந்தி, ரெண்டும் ஒன்று தான். அது சொல்லலை இங்கே. அமைதிக்குள்ளே நுழையிறோம் இல்லையா, அமைதிங்கிற லோகத்துக்குள்ளே நுழையிறோம் இல்லையா, சித்தை தாண்டுறோம், சித்த ரூபத்தை தாண்டுறோம். எங்கே போகிறோம்? சகசிராரத்துக்கு, சிவபோகத்துக்கு, சிவத்தோட இரண்டரை கலக்கிறதுக்கு, ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? இங்கே எப்படி இருக்குன்னா சுகமும் இல்லை துக்கமும் இல்லாத நிலை, பூர்வமத்தி. பல முறை சொல்லியிருக்கேன். ரொம்ப துள்ளி குதிக்குதுன்னா அது மனசில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ துள்ளி குதிக்கும், அப்புறமா பள்ளத்தில் விழுந்துடும், அப்புறமா உட்காந்து அழுவும், பயப்படும், சந்தேகப்படும், குழம்பும், பரப்பரன்னு அலையும், போகிற இடத்துல இருக்காது, இங்கேது அங்கே போகும், அங்கேது அங்கே போகும். இதெல்லாம் யார் பண்ணுறா? சித்து மனமாக இருக்கும்போது. இப்போ இந்த புருவமத்திலேருந்து சகசிராரத்துக்கு, அறிவு நிலையிலேருந்து அன்பு நிலை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் புரியும், இந்த உலகத்தில் ஒன்று தான் இருக்குதுன்னு தெரியும், நாம் சிவரூபம்னு தெரியும். அப்போ அங்கே போகிறதுக்கு பிராணனாக போகணும். தூக்கத்துலேயும் பிராணன் இருக்குது பாருங்கள், எல்லாம் போயிடுது, பிராணன் இருக்குது. ஓங்காரமும் ஒடுங்கிடும், பிராணனாயி சித்தாயி சத்தாகிறது. இப்போ இந்த அன்பு நிலை தாண்டி அமைதி நிலையில் போகிறீங்கல்ல, அமைதி நிலைக்கு அழைச்சிட்டு போகிறது தான் தியானம். அறிவு நிலையும் அன்பு நிலைக்கும் அழைச்சிட்டு போகிறது தான் விசாரம். விசாரத்தின் ஆதாரத்தில் தான் தியானம் வரும். விசாரம் இல்லாமல் தியானம் பண்ணினீன்னா நீ தூங்கிடுவ. 10 லட்சம் வருஷம் 10 கோடி வருஷம் தூங்கிட்டு இருக்க வேண்டியதுதான். தியானம் பண்ணுறேன்னு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா எனர்ஜி கிடைக்கும், எல்லாம் பவர் இருக்கும், வல்லமை இருக்கும், எல்லாம் இருக்கும், பிரபஞ்சாட்டெல்லாம் இருக்கும். ஆனால் அனுபூதி வராது. இப்போ நீங்கள் பூர்வமதிக்கு வந்தாலே முக்தன்னு சொல்கிறேன், நான் யாருமே சொல்ல முடியாது. அடியன்னு சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட மந்திரம் கிடைக்கட்டும். பூர்வமதிக்கு வந்து நிச்சயம் ஆனால், ஞானம் நிச்சயம் ஆனால் உங்களுக்கு முக்தி நிச்சயம். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆதாரம்லாம் கொடுக்குறேன், ஒவ்வொரு மந்திரமாக வரும், வந்து தான் தீரணும். இதாங்க உள்ளே இருக்கிறதே. மந்திரம் படித்தாதான் நான் நம்புவேன்னா அது மந்திரம் கொடுக்குறேன், வேறு என்ன. எப்போ வரப்போ வரட்டும். இது வரைக்கும் நம்ம பேசுனதுக்கெலாம் மந்திரம் வந்திருக்கா இல்லையா? டே 1 பேசுனதுக்கெலாம் இப்போ மந்திரம் வருது. 4 வருஷம் கழித்து மந்திரம் வருது. இப்போயாவது வருதே, நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சொல்கிறது நடக்குது, எப்படி இருக்கும்? நம்ம சொல்கிறது நடக்கலை. சுவாமி 2 ஆதாரமும் இந்த குருமார்களுக்கு, யோகிகளுக்கு, சித்தர்களுக்கு, ரிஷிகளுக்கு கொடுக்குறாங்க. நடக்க போகிறதையும் சொல்கிறாங்க, அவங்க சொன்னால் நடக்குது. ரெண்டுமே நடக்குது. அருளாளர்களுக்கு இந்த வாய்ப்பு, சித்தர்களுக்கு இந்த வாய்ப்பு, குருமார்களுக்கு இந்த வாய்ப்பு, யோகிகளுக்கு இந்த வாய்ப்பு, ரிஷிகளுக்கு இந்த வாய்ப்பு. நிறைய புண்ணியம் செஞ்சால் லோகத்துக்கு போயிடலாம், ஞானம் வராது, சித்தி வராது. எந்த லோகம், ஸ்வர்கலோகம், எந்தெந்த லோகம் வேணாலும் போயிடலாம் நிறைய புண்ணியம் செஞ்சால். அதுக்கு ஒரு இதுதான், பயணம் செய்யக்கூடிய இதுதான் உங்களுக்கு. அதுக்கு தானே பாடி கிடச்சிரும். அது கேஷுவல் பாடி, அந்த ஆஸ்ட்ரல் பாடி, அந்த பாடி, இந்த பாடியை சொல்கிறாங்களே, அதை நோக்கி போகல. அது நம்மளுடைய குறிக்கோளும் இல்லை. நீ அறிவு இருந்தால் அன்பு நிலைக்கு வந்தால் பரோபகார்த்தம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும்பா. அது தானாகவே வரும். உனக்கு அறிவு இருந்தால் எல்லார் மீதும் அன்பு ஏற்படும். அன்பு இருந்தால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு முயற்சி பண்ணுவேன். அந்த நிலை தொடர்ந்தால் உனக்கு அமைதி. அமைதிக்கு போகிறதுக்கு தான் தியானம். அதுக்கு விசாரம் ஆதாரமாக இருக்குது. தியானம் தொடர்ந்தால் டெல்டா நிலை, பூஜ்ய நிலை, 0 நிலை, சமாதி நிலை, சமத்துக்கு ஆதியாக இருக்கிறது. உண்மையான மூல அர்த்தமும் அதான். இதெல்லாம் மந்திரங்கள் பின்னாடி வருது, நம்ம பேச போகிறோம்.
அதனால் இந்த ஓங்காரம் அமைதிக்கு அழைத்து செல்வது, அதுக்கு ஓங்காரம் எல்லா தடையும் கிராஸ் பண்ணும். முக்கியமான பாயிண்ட் அது. ஓங்காரம் நீங்கள் ஜபிக்க ஜபிக்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிளாஸே புரியலன்னு வச்சுங்க, ஒரு ஆடியோவே புரியல, இல்லை நீங்கள் ஒன்று திங்க் பண்ணுறீங்க, மனசு பறக்குது, எல்லா மாதிரி நெகட்டிவ்ஸ்லாம் நிறைய நடக்குதா, தடையாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை கிளாஸுக்கே வர முடியாமல் பண்ணுதா, எப்படின்னா ஓங்காரம் ஜபிக்கணும். நீங்கள் நிற்கும்போது நடக்கும்போது உக்காந்து தான் ஜபிக்கணும்ல, ஸ்ரத்தையாக என்ன பண்ணுறீங்க, ஜபிக்கணும். ஸ்தூலமாக சூட்சுமமாக காரணமாக துரியமாங்கிற நிலையில் நீங்கள் ஜபிக்க அந்த தடைகளை உடைக்கிறது ஓங்காரம். எங்கும் ஆல் பெர்வேடிங், எங்கும் நுழையும், அதுக்கு எல்லா, அதுதான் பிரணவம், அதுதான் முருகன். இகத்தையும் வெல்லலாம் பரத்தையும் வெல்லலாம்னு சொன்னோம்ல, அதுக்கு மந்திரம் இதான் வரப்போகுது. அதனால் ஓங்காரம் அவ்வளவு வல்லமை உடையது. இப்போ நீங்கள் ஆத்மாவை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களோ, அந்த ஆத்மா சத்தோடு சேர்றதுக்கான வேலையை ஓங்காரம் தான் செய்யுதுங்கிற அறிவும் உங்களுக்கு இருக்கணும். ஓங்காரம்தான் சகுன பிரம்மம். ஓங்காரம் ஒடுங்குற இடம், நாதம் ஒடுங்குற இடம் நாதாந்தம், வேதம் ஒடுங்குற இடம் வேதாந்தம், போதம் ஒடுங்குற இடம் போதாந்தம், கலை ஒடுங்குற இடம் கலாந்தம். இதெல்லாம் வள்ளலார் பேசியிருக்காரு, நம்மளும் பேசியிருக்கோம் கொஞ்சம். ஆனால் இங்கே அர்த்தமாகுது, அங்கெல்லாம் அர்த்தம் இல்லை, வெறும் வார்த்தைகளாக அவங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பேன். இங்கே அர்த்தமாகுது. இப்போ புரியுது அர்த்தமாகிறது என்ன? இதுதான் அனுபவம். வார்த்தையாக இருந்தது அர்த்தமாக மாறிடுச்சு. அர்த்தம் லைவ் ஆகிடும், அதுதான் அனுபூதி. எப்போ அர்த்தம் லைவ் ஆகுதோ, ஒரு வார்த்தையை சொல்லுங்க நடக்குது, அதான் அனுபூதி. அனுபூதியில் இருந்தால் அவங்க சொல்கிறது நடக்குது. குருமார்கள் டக்குன்னு அனுபூதிக்கு போவாங்க, டக்குன்னு உங்கள் கூட அதுதான் இந்த ஓங்காரம் மாதிரி தான். இவங்க ரெண்டு பேரும் இகத்தையும் தொடர்பு கொள்வாங்க, பரத்தையும் தொடர்பு கொள்வாங்க, அடியார்களோடையும் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆண்டவனோடையும் பேசிகிட்டு இருப்பாங்க. இது புரியுதா? இப்போ ஓங்காரம் உச்சரித்தால் சகுனம், அமைதிதான் ஓம், அமைதிதான் அமாத்ரா, அமைதிதான் மௌனம், அமைதியே ஆத்மஸ்வரூபம். அப்போ அந்த சத்தியம் எங்கே இருக்குது? சத்தியம் எங்கும் இருக்குது. உடம்புக்குள்ளே ஒரு இடத்துல இருக்கா இல்லையா? எங்கும் இருக்கிற அந்த நெட்வொர்க்கு சித்தோட கனெக்ட் ஆகுதா இல்லையா? சிம் கார்டோட கனெக்ட் ஆகுதா இல்லையா? இந்த சிம் அங்கே என்ன நெட்டு சிம் கார்டை தொடர்பு கொள்ளும். இங்கே சிம் கார்டு, இங்கே சித்து சத்தை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுது. நெட்டு தான், சத்து தான் இதை தொடர்பு கொண்டாகணும். புரியுதா? ரூட்டை கிளியர் பண்ணுறது எல்லா வேலையும் செய்கிறது சத்து தான், ஆனால் சங்கல்பத்தினால செய்யுது. அப்போ குரு எங்கேருந்து சங்கல்பம் பண்ணுறாங்கன்னா அந்த டெல்டா நிலையில் தான் சங்கல்பம் பண்ணுறாங்க. அதனால் அது அனுபூதியில் அவங்க இருக்கிறதுனால அது நடக்குது, உடனே நடக்குது. சொல்கிறதும் நடக்குது, நடக்க போகிறதையும் சொல்கிறாங்க. ரெண்டுமே நடக்குது அவங்க லைஃப்பில். இது ரெண்டும் நான் அடியன் கடந்து வந்திருக்கேன். வேணா உங்களுக்கு இந்த ட்ரிப்பில் செஞ்சு காட்டுறேன். எத்தனையோ முறை செஞ்சு காமிச்சிருக்கோம், இந்த ட்ரிப்பில் செஞ்சு. இல்லைன்னா ஒரு உற்சவம் நடக்கும்போது என் கூட இருந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். சரி, சகுனம் உச்சரிப்பது, நிர்குணம் அமாத்ரா. உச்சரிப்பாக இருக்கிறது, உச்சரிக்காதது தான் அமாத்ரா. மனனம் என்பது தேவையற்ற உபாதிகளை நீக்குவது பகுத்தறிவு. அமிர்த தத்துவத்தை எடுத்துக்கொள்வது மனனம். இது நாள் வரைக்கும் மனனம் பற்றியே பேசலை. ஆடியோ போட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு என்னன்னா தேவையானது இது, தேவையில்லாதது. இப்போ டாக்டரேட்டுக்கு நீங்கள் 3 தீசிஸ் எழுதுகிற அளவுக்கு மெட்டீரியல் செலக்ட் பண்ணிடுவீங்க. கைடு என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, இதெல்லாம் கோடு போடுவாங்க. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் எழுதிருப்பீங்க, எல்லாத்தையும் கோடு போடுவாங்க. இதெல்லாம் டெலீட் பண்ணி நீக்கணுவாங்க, சாரத்தை அண்டர்லைன் பண்ணுவாங்க, சைடில் ஒரு கோடு போட்டு இதெல்லாம் கண்டென்ட்டுன்னுவாங்க, இதெல்லாம் சப்ஜெக்டுன்னு சொல்லுவாங்க, உன்னுடைய டைட்டிலுக்கு கனெக்டடான சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனநம் என்ன பண்ணுது, பகுத்தறிஞ்சு உபாதிகளை எல்லாம் நீக்குது. அச்சா, நிதித்தியாசனம் என்பது ஒன்றில் நிற்பது, சுயமாய் நிற்பது, மெய்யல் நிற்பது, இதான் சமாதி, இதான் நிதித்தியாசனம். இப்போ மந்திரம் நாளைக்கு போகலாம். இது வரைக்கும் புரிஞ்சு, ரொம்ப ஓவர்லோட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல்ல?
5 பாயிண்ட் தான் பேசியிருக்கேன். இது வரைக்கும் 30 பாயிண்ட் ஆகிருக்கு. நேற்றுக்கு இன்றைக்கி சேர்த்து. நாளைக்கு மந்திரத்துக்கு போகலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு. இப்போ சமாதிக்கு போகிறது எப்படி நிதித்தியாசனத்துக்கு